சிலுவை மரம் சிலுவை மரம் மோட்சத்துக்கோர் ஏணி மரம், சிலுவை தன்னை நாம் எடுத்தால் சிறப்பாக்கும் புனித மரம், இயேசு சிறப்பாக்கிய புனித மரம். சிலுவையிலே புதுமையுண்டு, சிரமெடுத்தால் வாழ்வுண்டு, சிந்தித்தால் மன்னிப்பும் உண்டே, சிந்தித்தால் மன்னிப்பும் உண்டே. சிலுவை மரம் சிலுவை மரம் சிந்தனைக்கோர் சிறந்த மரம், சிலுவை தன்னை நாம் எடுத்தால் சிராக்க வல்ல மரம், இயேசு சிறப்பாக்கிய வல்லமை மரம். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு ஏசாயா 53ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 12 வரை. தியானத்திற்கான தலைப்பு ஐங்காயங்கள். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். ஏசாயா 53:5. ஆம், அவர் என்னுடைய மீறுதல்களின் நிமித்தம் காயப்பட்டார் என்று இந்நாளிலே நாம் ஒவ்வொருவருமே சொல்லக்கூடுமோ? அவர் எனக்காக எனக்காக என்று சொல்லி பாருங்கள். திரும்ப திரும்ப சொல்லி பாருங்கள். இவர் ஏன் எனக்காக காயப்பட்டார்? நாம் அறிவிக்கிற இயேசு அனுபவித்த உபத்திரவ மரணத்தை பார்க்கிலும் இன்று அநியாயமாக மக்கள் அவமாக செத்து மடிகிறார்களே என்ற ஒருவர் அலுத்து கொண்டார். அவர் பேச்சிலே பரிகாசமும் கலந்திருந்தது. இன்று மாத்திரமல்ல, இயேசுவின் காலத்திலும் அதன் முன்னும் உபத்திரவங்கள் கசையடிகள் இருக்கத்தான் செய்தன. ஆனால் இதனால் மனிதன் பெற்ற நன்மைதான் என்ன? அழிந்து போகிற உலகுக்காகவும் அதன் கிரியைகளுக்காகவும் விலையேற பெற்ற தமது ஆத்துமாக்களை அழித்து போடுவதனால் உண்டாகும் லாபம் என்ன? தீக்குளிப்புகள், தற்கொலைகள் என்று எத்தனை சம்பவங்களை கேள்விப்படுகிறோம். இவற்றாலே ஒரு ஆத்துமா மீட்கப்பட்டதா? இவ்வுலக வாழ்விலே நாம் எத்தகைய உபத்திரவங்களை அனுபவித்தாலும், சாவை சந்தித்தாலும் நமக்கு பூரண மீட்பு கிட்டாது. அடுத்ததாக, நமது ஒவ்வொரு மீறுதல்களுக்காகவும் நாம் கசியடிப்படுவோமானால் நமது நிலைமைத்தான் என்ன? நாம் நமது வெளியரங்க வாழ்க்கையை கட்டுப்படுத்தினாலும் மாசுபடிந்த நமது அந்தரங்க வாழ்வில் நமக்கு மீட்பளிப்பவர் யார்? அந்த ஆத்தும மீட்புக்காகவே இரட்சிப்பின் அதிபதியை தேவன் உபத்திரவத்தினாலே பூரணப்படுத்தினார். நமக்கு வரவேண்டிய தீர்ப்பை இயேசு ஏற்றுக்கொண்டதனாலே நாம் விடுவிக்கப்பட்டோம். அவருடைய காயங்களை பாருங்கள். நமது கால்கள் சென்ற தீய வழிக்காக அவரது கால்கள் துளைக்கப்பட்டன. நமது கரங்களின் பொல்லாங்குகளுக்காக அவரது கரங்கள் கடாவப்பட்டன. நமது இருதய பொல்லாத சிந்தனைகளுக்காக அவர் விலாவிலே குத்தப்பட்டார். கர்த்தர் தந்த அறிவை நாம் தீமைக்கு பயன்படுத்தியதால் அவர் முள்முடி சூட்டப்பட்டார். பாவத்தை சுமக்கும் நமது முதுகை காப்பாற்ற அவர் முதுகு உழப்பட்ட நிலம் போல் ஆனது. தேவ பிள்ளையே, கரம், கால், விலா மட்டுமல்லாமல் உச்சி முதல் உள்ளங்கால் வரை காயப்பட்டாரே. இது யாருக்காக? அவர் பட்டுவிட்ட காயங்களை உணர்ந்தும் நாம் இன்னும் பாவ வழி செல்லலாமோ? உனக்கு வரும் எந்த சோதனையிலும் அவர் எனக்காக காயப்பட்டார் என்று தைரியமாக கூறு. பெரிய மாற்றத்தை காண்பாய். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்குட்படுத்தினார். ஏசாயா 53:10. ஜெபம் செய்வோமாம். என் நேச மீட்பரே, எனக்காக நீர் காயப்பட்டீரே. ஐயா, நான் என்ன செய்வேன்? இதோ என்னையே அர்ப்பணிக்கிறேன். ஆமேன்.